பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக சட்டமன்றம் கூட உள்ளது. இந்த கூட்டத்தில் ஆளுநரின் உத்தரவின்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். சட்டமன்றத்தில் இந்த வாக்கெடுப்பு எவ்வாறு நடைபெறும் என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. சட்டப்பேரவை சரியாக காலை 11 மணிக்கு தொடங்க உள்ளது. பேரவை தொடங்கியதும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது அரசின் மீது நம்பிக்கை கூறும் தீர்மானத்தை முன்மொழிவார். தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்தி வாக்கெடுப்பு நடத்துவதா அல்லது விவாதமின்றி நேரடியாக வாக்கெடுப்புக்கு அனுமதிப்பதா என்பதை பேரவைத் தலைவர் முடிவு செய்வார். இதன் பிறகு அந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு தொடங்கும். வாக்கெடுப்பு தொடங்குவதற்கு முன்னர் சபாநாயகர் தன்னுடைய இருக்கையின் முன் இருக்கும் மணியை 1 நிமிடத்திற்கு குறையாமல் ஒலிக்கச் செய்வார். மணி அடித்து முடிவதற்குள் பேரவையின் தாழ்வாரத்திலோ வேறு இடங்களிலோ இருக்கும் உறுப்பினர்கள் தமது இருக்கைக்கு திரும்பிவிட வேண்டும். மணியோசை முடிந்ததும் பேரவையின் அனைத்து கதவுகளும் மூடப்படும். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அமர்ந்திருப்பதன் அடிப்படையில் 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு பகுதியாக வாக்கெடுப்பு நடைபெறும். முதல் பகுதியில் அமர்ந்துள்ள உறுப்பினர்களின் பெயர்களை வரிசையாக அழைத்து தீர்மானத்திற்கு ஆதரவாக இருப்பவர்கள் எழுந்து நின்று வாக்களிக்க வேண்டும் என சபாநாயகர் கூறுவார். அதன்படி முதல் பகுதியில் உள்ள உறுப்பினர்களில் அரசுக்கு ஆதரவாக வாக்களிப்பவர்கள் எழுந்து நிற்பார்கள். அவ்வாறு எழுந்து நிற்பவர்களின் பெயர்கள் குறித்துக் கொள்ளப்படும். இதையடுத்து தீர்மானத்தை எதிர்ப்போர் இருப்பின் எழுந்து நின்று வாக்களிக்கலாம் என்றும், பின்னர் நடுநிலை வகிப்போர் எவரேனும் இருந்தால் எழுந்து நின்று வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் நடுநிலை வகிப்பதாக கூற வேண்டும். இதேபோல் 6 பகுதிகளிலும் வரிசையாக வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்த வாக்கெடுப்பை பத்திரிகையாளர்கள் தங்களுடைய இருக்கையில் அமர்ந்து நேரடியாக பார்க்கலாம். இறுதியாக ஒவ்வொரு பகுதியிலும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தீர்மானம் வெற்றி பெற்றதா அல்லது தோல்வியுற்றதா என்பதை சபாநாயகர் அறிவிப்பார். தமிழக சட்டப்பேரவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 235. நியமன உறுப்பினர் ஒருவர் வாக்களிக்க இயலாது என்பதால் வாக்களிக்க தகுதி பெற்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 234. தற்போது ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு RK நகர் தொகுதி காலியிடம் என்பதால் எண்ணிக்கை 233ஆக குறைந்துள்ளது. சபாநாயகர் வாக்களிக்க மாட்டார். ஆகவே 232 பேர் வாக்கெடுப்பில் பங்கேற்கும் நிலையில் நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெற 117 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. அதேபோல திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலக்குறைவு காரணமாக வாக்கெடுப்பில் பங்கேற்க வாய்ப்பில்லை. ஆகவே அவையின் பலம் 231ஆக இருக்கும் வேளையில் 116 உறுப்பினர்களின் வாக்குகள் இருப்பின் எடப்பாடி பழனிசாமியின் தீர்மானம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். சபாநாயகர் மற்றும் ஜெயலலிதா நீங்களாக அதிமுகவின் மொத்த பலம் 134. இதில் பன்னீர்செல்வம் தரப்பில் உள்ள 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்காத பட்சத்திலும் 123 உறுப்பினர்களின் ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு உள்ளது. திமுக, காங்கிரஸ், முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பன்னீர்செல்வம் தரப்பினர் எதிர்த்து வாக்களித்தால் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பதவி இழக்க நேரிடும். தமிழக சட்டமன்றத்தில் 28 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் எடப்பாடி பழனிசாமி வெல்வாரா, அவரது எதிர்த்தரப்பினர் வெல்வார்களா என்பது கடைசி நொடி வரையிலும் தமிழகத்தை பரபரக்க வைத்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அணியில் தற்போது